திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். குரோதி வருடம் தை மாதம் 16ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜனவரி மாதம் 29ஆம் நாள், புதன்கிழமை. நட்சத்திரம் திருவோணம். யோகம் சித்தியோகம், நித்தியோகம் சித்தி. திதி அமாவாசை. கரணம் நாகவம். வாரசூலை வடக்கு. பரிகாரமாக பயணத்தின் போது எடுக்க வேண்டிய பொருள் பால். சுப வேளைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை மற்றும் 11 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சிறப்பு புஷ்ய பகுள கிருஷ்ணபட்ச அமாவாசை. இன்று முன்னோர்கள் நினைவாக திலதர்ப்பணம், சிரார்த்தம் போன்றவற்றை வீட்டில் செய்வது உத்தமம், அல்லது ஆற்றங்கரையிலாது செய்ய வேண்டும். 3 நுனி இலைவாழைகளை போட்டு, ஒன்றில் உங்கள் குலதெய்வம், இன்னொன்றில் உங்கள் முன்னோர்கள் படம், மற்றொன்றில் விஷ்ணு படம் என்று வைக்க வேண்டும். இவற்றில் முன்னோர்களுக்கு பிடித்ததை அசைவம் தவிர்த்து உணவுகளை படையலாக வைத்து பகல் மணி 1:12 முதல் 3:35 வரையிலான அபராஹ்ன நேரத்தில் வழிபட வேண்டும். பின்னர் படையில் உள்ள சாதத்தை சிறிது எடுத்து காகத்திற்கு வைக்க வேண்டும். காகம் சாதத்தை எடுத்த பின் படையில் உள்ள உணவை குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும். வேதாசக்தி அன்னதானம், ஏழை பெரியவர்களுக்கு வசதானம், பசுவிற்கு அகத்திக்கரை கொடுப்பது முன்னோரில் ஆசி கிடைக்க வழிவகுக்கும். மேஷம். உங்களுக்கு இன்று எல்லாம் புதிதாக இருக்கும். புதிய தொழில், புதிய ஒப்பந்தங்களை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். தொழிலில் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள். உறவினர் வருகையில் பொறுமை காத்திருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். முயற்சிகளும் திறமைகளும் உங்களின் தொழில் ஸ்தலங்களில் வெளிச்சத்திற்கு வரும். இதுவரை உங்கள் திறமைகளை முயற்சிகளை மதிக்காத மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு உங்கள் திறமைகளுக்கு முயற்சிகளுக்கு ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரு மதிப்பை கொடுத்து அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்கள். மதிப்பும் முயற்சிகளுக்கும் திறமைகளுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் என்று. குழந்தைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளின் கல்வித்திறன், அதுவும் குறிப்பாக உயர்கல்வித்திறன் மேம்படும். அந்த வளர்ச்சியை நீங்கள் இன்று கண்கூடாக காண்பீர்கள். ரிஷபம். உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாள். இன்று சிறிய பயணம் மேற்கொள்வீர்கள். சகோதரின் ஆதரவு உண்டு. எந்தவித பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஆளுமையோடு இருக்கும். அதை சுலபமாக கையாள்வீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு தடை ஏற்பட்டாலும் அதை சரியாக கையாண்டு வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துறையினுடைய பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். அவர்களை அனுசரித்து ஆதரவோடு அவர்கள் வழிக்கு சென்று அவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வரக்கூடிய திறமைகள் உங்களுக்கு இன்று உண்டு. அவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். சகோதரின் ஆதரவும் உண்டு உங்களுக்கு இன்று. உங்களுடைய விருப்பங்கள், திட்டங்கள் எல்லாம் இன்று நிறைவேறும். குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். ஆடம்பர செலவை குறைத்தால் இன்று உங்களுக்கு வரக்கூடிய தனவரவில் சேமிப்பு உண்டாகும். மொத்தத்தில் வாழ்க்கை துணையை அனுசரிப்பதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே காண்படுகிறது. மிதுனராசி. இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எல்லாவற்றிலும் கவனம் தேவை. தாய் வழி ஆதரவு குறையும்.
சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களை எதுவும் புதிய ஒப்பந்தங்கள் எதையும் செய்ய வேண்டாம், தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பேச்சுகள் குடும்பத்தில் உள்ள குழப்பங்களை நீக்கும். முயற்சிகள், திட்டங்கள் என்று மிக சிரமத்தின் பேரே வெற்றி பெறும். பெரியோர்களின் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அவர்கள் ஆசி இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் என்று நீங்கள் சரி செய்யக்கூடும். குடும்பத்தில் எல்லோரையும் அனுசரித்து செல்லவும். அதுதான் இன்று உங்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கிறது. குடும்பத்தில் மட்டுமல்ல, எல்லோரையும். அதுவும் மிகவும் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் மௌனம் பரம ஔஷதம். தேவையில்லாமல் யாரிடம் பேசுவதை தவிர்க்கவும், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. குழந்தைகளுக்காக செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படும். இருந்தாலும் அதை நீங்கள் சந்தோஷமாக செய்வீர்கள். கடகம், இன்று உங்களுக்கு ஆதரவு பெருகும் நாள். தாயினுடைய ஆதரவு இருக்கும், நண்பர்களின் ஆதரவு இருக்கும், குடும்பத்தில் உள்ள அனைவர்களின் ஆதரவு இருக்கும், தந்தை போன்ற பெரியோர்களின் ஆதரவும் இருக்கும். ஆகவே நீங்கள் எது காரியம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு முழு ஆதரவு எல்லா இடங்களிலிருந்து கிடைக்கும். சகோதரர்களிடம் மட்டும் ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் அவர் சொல்வதை அனுசரித்து செல்வது இன்று உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அரசு வழி காரியங்கள் என்று வெற்றி பெறும். இன்று திரவ பொருட்களான பால், எண்ணெய், கெமிக்கல்ஸ் இது போன்ற வியாபாரம் செய்வர்கள் உன்னத நிலையை அடைவார்கள். மேலும் ஆசிரியர்கள், செவிலியர்கள், விவசாயிகளுக்கும் ஒரு முன்னேற்றமான நாள். சிம்ம ராசி, இன்று தேவையற்ற சிந்தனைகள் உங்கள் வேலையில் கவனத்தை சிதற அடிக்க வைக்கும். அதனால் வேலைப்பளு அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே செய்யும் வேலையில் மனதை ஒருமுகப்படுத்தி செய்வது என்று மிகவும் சிறப்பு தரும். அரசு வழி காரியங்கள் இன்று பிரச்சனைகள் தரும் என்பதால் அதை செய்யும் பொழுது மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இல்லையெனில் அது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த வேலைகளை செய்ய தோன்றிவிடும், இல்லாட்டி அலைச்சல்களை உருவாக்கி தரும். தனவரவு உங்களுக்கு வரும், ஆனால் வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுடைய திறமைகள்னால் அந்த தனவரவு என்று உருவாக்குவீர்கள். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குடும்பத்தில் மாறுபட்ட கருத்துக்களை பேசி பிரச்சனைகளை உண்டாக்காதீங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க. அவங்க இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆகக்கூடி எல்லோரையும் அனுசரித்து தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்தினால் இந்த நாள் இனிமையான நாள். கன்னி, குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றும் நாள். தாய்வழி ஆதரவு பெருகும். தொழிலில் ஒரு உன்னத நிலையை நீங்கள் அடைவீர்கள். குழந்தைகளின் கல்வித்திறன் மேம்படும். தந்தை போன்ற பெரியவர்களை அனுசரித்து செல்வது, அவர்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுவது இன்னும் சிறப்பு தரும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குடும்பத்துடன் ஒரு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் என்று உருவாகி வரும். நண்பர்களால் தொழிலில் ஆதரவு கிடைத்து வெற்றிகளை காண்பீர்கள். மொத்தத்தில் இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளில் துலாம், இன்று உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். தாய் வழி ஆதரவு உண்டாகும். புதிய திட்டங்கள் வெற்றிகளை தரும். திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு நண்பர்களும் மூத்தோர்கள், மேலதிகாரிகள் ஆதரவு பெருகும். பயணங்கள் விரயத்தையும் அலைச்சலையும் தருவதால் அவற்றை தவிர்க்கவும்.
அரசு வழி காரியங்கள் வெற்றி தரும். தொழிலில் ஒரு உறுதியான மனநிலையை உண்டாக்கி அதில் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் என்று உருவாகும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று. விருச்சிகம். பிரச்சனைகளை பொறுப்புடனும் தைரியத்துடனும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். 8ஆம் இடத்து சந்திரன், 8ஆம் இடத்து செவ்வாய் பிரச்சனையை கொடுத்தாலும் 9ஆம் இடத்து சந்திரன் 3ல் இருப்பதால் உங்கள் முயற்சிகளாலும் திறமைகளாலும் அதை வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உயரதிகாரிகளின் ஆதரவில் முன்னேற்றம் காண்பீர்கள். பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை நண்பர்கள் உதவியுடன் வெற்றி கொள்ளும் நாள் என்று. தைரியமாக முடிவுகளை எடுத்து பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்று. பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை தகர்த்தெறியக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. புதிய திறமைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களை போடுவீர்கள். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் இன்று திருவினையாக்கும் நாள் என்று. தனுசு. இன்று குடும்பத்தில் தந்தை போன்ற பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய நுண்ணறிவு மேம்படும். குழந்தைகளாக இருந்தால் கல்வி அறிவு மேம்படும். பெற்றோரின் ஆசை உங்களுக்கு இன்று வளமாக இருக்கிறது. வாழ்க்கை துணையின் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதில் நீங்கள் தலையிட வேண்டாம். ஏனெனில் அது இன்னும் பிரச்சனைகளை பெரிதாக்கும். அது உங்களுக்கு திரும்பிவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணை தொழிலில் உன்னத நிலையை அடைவார்கள். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு இன்று உண்டாகும். பயணங்கள் உங்களுக்கு இன்று ஆதாயத்தை தரும். பெற்றோர்கள் ஆதரவு, பெரியவர்கள் ஆதரவு, நண்பர்கள் ஆதரவு என்று இன்று உங்களுக்கு ஒரு மனதைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள் என்று. மகரம். இன்று சுய சிந்தனை அதிகரிக்கும். ஆனால் அது எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கொண்டால் இன்றைய நாள் எளிதாக இருக்கும். பெரியவர்கள் செல் கேட்டு நடந்தால் இன்று பிரச்சனைகள் குறையும். உங்கள் திறமைகளை மதித்து இன்று உங்களுக்கு ஒரு பயணம் பரிசாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் என்று பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பம். வேலையில் தேவையற்ற எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அலைச்சலையும் விரயத்தையும் தரும். அதற்கு பதில் உங்கள் திறமைகளை நீங்கள் வளர்த்து கொண்டால் வேலையில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. அவர்களை ஆதரவை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகளின் விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்றினால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். வருமானம் வருவதற்கான புதிய வழிகளை இன்று கண்டுபிடிப்பீர்கள். அது குறுக்கு வழிகளாக இல்லாமல் இருந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். மீனம். இன்று திட்டங்கள் வெற்றி பெறும் நாள். அரசு வழி காரியங்கள் வெற்றி பெறும்.
குழந்தைகள் விருப்பங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் ஆதரவு பெருகும். இப்போ வேறு என்னங்க வேணும்? இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். இந்த நாளை போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன். அறம் வளர்ப்போம், கிரமத்தின் வலிய உரைப்போம். மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம். இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.